ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. என்ன ஆசைன்னா, இந்த சில கேணத்தனமான விஷயங்கள்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. கிரிஞ்சுக்கு முன்னாடிங்க இவனுங்களை பற்றி பேசல, இந்த தர்பூசணி அவனுங்களை பற்றி பேசல நான். அதி உயர்ந்த பதவிகளில், அதாவது ஒரு மனுஷனுடையன்றதை விட இந்த பூமியில் வாழக்கூடிய எந்த ஒரு உயிரினத்தோடைய உயிரை எடுக்கிறதா வேண்டாமா? இவங்க நினச்சா அதை யாரை வேணால் உயிரை எடுக்கவும் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒருத்தவனுடைய ஒரு ஒரு ஜீவராசியோடைய ஜீவராசினா எல்லாமே, மரம், செடி, தண்ணி, மலை, இப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன அணுத்துகள்லேருந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அந்த அவங்களுடைய இந்த எந்த ஒரு பொருளோடைய உயிரோட அதோடைய வாழ்க்கை இருப்பிடத்தை நிச்சயிக்கக்கூடிய, இல்லை உறுதிப்படுத்தக்கூடிய, இல்லை எடுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய கடவுளுக்கு அடுத்தது ஒரு நிகரான பதவின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவங்க ஆனால் வேலையை செய்கிறதில்லன்னா இந்த இந்த கேடுகட்ட ஜென்மங்களால் பல பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இன்னமும் பல பேருடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஏன் நாடே பாதுகாப்பு இல்லாததாக இருக்குது. பொதுமக்களுடைய பாதுகாப்புங்கிறது இல்லவே இல்லை. எல்லாருமே ஒரு பயம், அச்சம், ஒரு பெரிய ஆபத்தில் தான் நடமாடிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய வரி பணத்திலேருந்து ஏகப்பட்ட பணம் போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த வரி பணத்திலேருந்து போகிற சம்பளத்தை கொடுக்கறதுக்கான தகுதி மக்கள்கிட்ட இருக்குது. பட் வாங்கிறதுக்கான தகுதி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை, ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்றதை விட மைனஸில் ஒரு 1000 போட்டால் கூட அந்த பர்சன்டேஜ் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ வேலையே செய்ய மாட்டாங்க. அப்படியேவும் கொடூரமான குற்றவாளிகளை எவ்வளோதான் கஷ்டப்பட்டு காவல்துறையில் இருக்கிறவங்க பிடிச்சி உயிரை பணைய வச்சு பிடிச்சாலும் அவன் 4 நாள் 5 நாளில் வெளியில் இருக்கான். இப்போது மக்களுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க மக்களுடைய வாயில் விழுந்து வண்டையாக மக்கள் கேட்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். சரி, இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், பெரிய பெரிய பணக்காரன் ஏதோ குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு இடிச்சிட்டு யாரை செத்து போயிட்டான். சரி, ஓகே, பணம் இருக்குது, வாங்கிட்டு வெளியில் விடு. ஏன்னா பணம் இருக்குது, வெளியில் விட்டாச்சு. அது கூட ஏதோ இப்படி சொல்லிடலாம், பணம் இருக்குது, பொழைச்சிட்டான், தப்பிச்சிட்டான். ஆனால் கேவலம் ஒன்றும் கிடையாது. இந்த தெருவில் தீரியறவனுங்க, அவனுங்களை கூட ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இந்த தெருவில் தேர்ட் ரேட்டட் அவங்களுக்கு கூட முழுசாக எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் ஃபோக்ஸோ குழந்தைங்களை வன்புணர்வு பண்ணுறவன் அவனுங்களுக்கு கூட 3 மாதத்தில் வெளில வரானுங்க. எப்படி? அப்போது இதெல்லாம் புக்கில் இருக்குது தம்பி, நாங்கள் புக்கை பார்த்து தான் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீ எதுக்குடா? அது போலீஸே வாசிச்சுட்டு போயிடுவாங்களே, அப்புறம் எதுக்குடா நீ எல்லாம் அப்படின்னு கேட்க தோணும்ல. அதாவது நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பையன். பெரியவங்களை பார்த்தா மட்டையாக மடங்கிடுவேன். நான்லாம் அந்தளவுக்கு ஒரு மரியாதையான பையன். எனக்கு கோவம்லாம் வராது. நான் ரொம்ப அமைதியான பையனும் கூட. ரொம்ப அமைதியாக சாந்தமாக பேசுகிற ஆள் நான். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது பார்த்துட்டு நான் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது எடிட்டிங்கில் 2x 3x ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நான் ரொம்ப அமைதியான பையன். நான் இந்த அமைதியாக, அதாவது நான்ன்றது பொதுமக்கள், இந்த அமைதியாக இருக்கிறப்பவும் அவன் ஒழுங்காக அவன் வேலையை செஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ நாயை தொட்டுட்டு நாயை அடி வாங்குற மாதிரி, கல் எடுத்து அடிக்கிற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறானுங்க. அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பாக இருக்குது. நிறைய லேடிஸ் டாக் லவர்ஸ்னால் பெட் லவர்ஸ். என்னதான் சிக்கன் மட்டன் சாப்பிட்றோம் அதெல்லாம் ஓகே, ஏன்னா அதெல்லாம் உணவு பழக்கம். இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள்னு சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால நம்ம அதை சாப்பிட்றோம். ஆனால் நாய் நம்ம தெருவில் நம்ம கூட ஒரு மனிதனுடைய நண்பன் சொல்லக்கூடிய அந்த நாய்களை ஒரு இதை பேசி விட்டு இவனுங்க இப்போ ஜகா வாங்கிட்டானுங்க. ஆனால் ஒவ்வொரு லேடிஸும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? பாலியல் வன்புணர்வு பண்ணுறோம் இவனுங்கள்லாம் வெளில இப்போ 1 நாள் 2 நாளில் வெளில விட்டு நீ எல்லாம் என்ன பண்ணுற? உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஒரு டிவி நடிகை யாரும் தெரில, உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. இனிமேல் என்ன பயந்துகிட்டே இருக்கணுமா? ஏன்னா இவனுங்கள்லாம் நம்ம பொதுமக்கள், இவனுக்கு என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கு, அதுதான் இது பெரிய இது அப்படின்ட்டு நம்ம கம்முன்னு இருக்கணும். இல்லைன்னா தேச துரோகி. அதனால் நான் எதுவும் பேச மாட்டேன். நான் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒரு நல்ல பையன், அமைதியான பையன். ஸோ யார் வேணால் என்னை அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அமைதியான பையன். ஸோ யாராவது தைரியமான ஆளாக இருப்பீங்க,
சட்ட ரீதியாக சந்திக்கிறேன்ட்டு வாங்க வாங்க வரிசையில் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஒரு பொதுமக்கள். அதாவது இந்த மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, எவனாவது கொடுமையாக குற்றம் செய்கிறவன் அப்படி எவனா இருக்கிறான் அப்படின்னா, இப்போ யாரையும் திறந்து விட மாட்டீங்க, தண்டனை கிடையாது யாருக்கும், ஜாமீன் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க வெளியில். பட் இனி வர காலங்களில் குற்றவாளி கிடைச்சானா பொதுமக்களே கொன்றுவாங்க. கொன்னுட்டு நீ எப்படிரா அவன் உன் தயவில் நீ வெளில விட்டுருக்கன்னா அப்போ நீயே இருக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிப்பாங்க. அவமானம் அசிங்கமாக போகும். இதை வந்து நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வேர்வை செஞ்சு சம்பாரித்து பில்டிங் கட்டியிருப்பான். 30 வருஷம் 40 வருஷம் கிடப்பில் போட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ணி நல்ல ஒரு வயல் விளைநிலமாக இருக்கும் அதை தரிசாக்கி எத்தனையோ கட்டடம் பாழாக போய் இவ்வளோ விஷயங்கள் வந்து இது என்னென்னா பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பங்கு இந்த மாதிரி பூட்டி சீல் வச்சு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். அன்றைக்கெலாம் பார்க்குறேன் ஒரு அம்மா பாவம் ஒரு 10 ரூபா, எப்போன்னா 1940 60லையோ அந்த ஒரு சம்பவம் ஏதோ நடந்திருக்கு. 10 ரூபாயை வந்து கைப்பற்றி போலீஸ் வச்சுருந்துருக்காங்க. அந்த 10 ரூபா காசு இருக்கு இல்லையா, அந்த கேஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. 40 வருஷமாக 30 வருஷமாக நடக்குது. அதை வந்து இப்போ அந்த உடைமைகளை வந்து அந்த அம்மா கிட்ட, அந்த செத்த ஆளுடைய மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டி ஆகிட்டாங்க, ரொம்ப வயசாகி போச்சு, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பாட்டி தான். அந்த 10 ரூபாயை வந்து இது உங்களுடைய உடைமைன்னு கொடுத்துருக்கானுங்க. எப்படி அந்த 10 ரூபாய்க்கு அன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கி வச்சுருந்தா கூட இந்நேரம் அந்த காசு திருப்பி கொடுத்துருந்தா கூட அந்த அம்மா கடைசி காலத்துலையாவது கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக சோறு தின்னுட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துருக்கும். ஆனால் இவனுங்க 40 வருஷமாக இழுன்னு இழுத்து மேற்கொண்டு அவங்களுக்கு செலவு வச்சு அந்த 10 ரூபாயை இது உங்களுடைய உடைமை. எவ்வளோ பெரிய காரியம். சரி, ஸோ நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஆனால் போலீஸ்காரங்களை திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறது ஒவ்வொரு போலீஸ்காரனும் தான் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுன்னு தான் வரான், கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரான். ஆனால் அவங்களுக்கு மேலே இருக்கிறவனுங்க, அதாவது அந்த பெரிய அதிகாரத்தில் நின்று உட்காந்துருக்காங்கல்ல, நான் புக்கை படித்து தான் இதை வாசித்தேன், இதுதான் அது இப்படி தான் அப்படின்றானுங்கள. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும். என்ன தான் உயிரை பணையை வச்சு போலீஸ்காரங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மாதத்தில் 10 நாளில் 5 நாளில் 2 நாளில் 3 நாளில் 3 மாதத்துக்குள்ளே ஏன் கொடூரமாக துண்டாக வெட்டி கொலை பண்ணவனுங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஜாமீனில் வரானுங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம்? அப்புறம் என்ன போலீஸை என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மறுபடியும் பிடிச்சி கொடுத்து எத்தனை தடவை ரிஸ்க் எடுத்து பிடிச்சாலும் வெளில தான் இருக்கான் அவன். அப்புறம் போலீஸ் என்ன பண்ணும்? என்னடா இது அப்படின்ட்டு போலீஸும் வேலையை வெறுத்து போலீஸ்காரங்களும் போரிக்கை மாதிரி நடத்துக்கிறாங்கன்னா அவங்க ஹார்ஷாக நடத்துக்கிறாங்க. அது நமக்கு வந்து அவங்க பொறுக்கித்தனமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் என்னைக்கு இந்த நாட்டில் ஊர் பெரியவங்க, ஊர் தலைவர்கள் அவங்க கையில் பிரச்சனைகள்லாம் போய் அவங்க தீர்ப்பு சொல்லி இந்த சமுதாயத்தை வழி நடத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும். இந்த மற்ற கட்டடம் இருக்கு இல்லையா, கட்டடம் கருப்பு உள்ள நாட்டுக்கு பிடிச்ச பெரிய சனியிலே சனியை கூட நல்லது பண்ணும். ஆனால் இது வந்து இந்த பீடை கேவலமான பீடை. இதெல்லாம் ஒழிச்சாதான் நாட்டில் குற்றவாளிகளே இருக்க மாட்டாங்க.